அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆவணி மாதம் வளர்பிறை பிரதோஷ காலத்தில் ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமானின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இதிகாச காலங்களில் தேவர்கள் இந்த அகில உலகத்தில் இருக்கும் உயிர்களை காக்க தங்களுக்கு சாகா வரம் வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்து வந்தனர். இந்த சாகா வரத்தை எப்படி பெறுவது என்று விஷ்ணு பெருமாள் அவர்களிடம் கேட்டனர். இதற்கு பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்கள் அந்த சாகா வரத்தை பற்றி தேவர்களுக்கு கூறினார்கள். அதாவது திருப்பார்கடலை கடைந்து அதிலிருந்து அமிர்தம் வெளிப்படும், அதனை உண்டால்தான் நீங்கள் சாகா வரம் பெற முடியும் என்று, அதற்கு நான் உதவி செய்கிறேன் என்றும் விஷ்ணு பெருமான் அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் இந்த திருப்பார்கடலை கடைய புண்ணியமான நேரமாக அனைத்து நல்ல நேரமும் குறிக்கப்பட்டது. அது என்ன நல்ல நேரம் என்றால் சுக்லபட்ச தசமி திதி என்று இவர்கள் திருப்பார்கடலை கடைய விஷ்ணு பெருமாள் அவர்கள் கூறுகிறார். இவ்வாறு ஆலோசனை கூறிய விஷ்ணு பெருமான் அவர்கள் கூறுமராக மாறியது. அதாவது ஆமை ரூபம் எடுத்து அந்த மந்திரகிரி மலையை தனது முதுகில் சுமந்து கொள்கிறார். அந்த மந்திரகிரி மலையானது மத்தாக பயன்பட்டது. அந்த மத்தின் இருபுறமும் சுழற்ற ஒரு கயிறு தேவைப்பட்டது. அந்த காலத்தில் கயிறானது கிடையாது. அப்பொழுது சிவபெருமானின் மகளான வாசுகி பாம்பை அந்த மலையை சுழற்றும் கயிறாக மாற்றினார்கள். அந்த வாசுகி பாம்பின் வாய்ப்பகுதியில் அசுரர்களும் மற்றும் வால்பகுதியில் தேவர்களும் பிடித்து கொண்டு இருபுறமும் வலப்புறமும் திருப்பார்கடலை கடைந்தனர். 11வது நாளாகும் இந்த திருப்பார்கடலை கடைந்ததாகும். அன்றுதான் விஷம் வெளிப்பட்டது. அதாவது அந்த நாள் என்ன என்றால் ஏகாதசி திதியாகும். அந்த விஷம் வெளிப்பட்டதுடன் அந்த வாசுகி பாம்பு தனது வலியை தாங்க முடியாமல் பெரும் வருத்தம் அடைந்தது. அதனால் விஷத்தை கடலில் கக்கியது. கடலில் இருக்கும் நஞ்சும் வாசுகி பாம்பு கக்கிய விஷமும் இரண்டும் ஒன்று சேர்ந்து ஆழகால விஷமாக மாறியது. முதலில் இந்த ஆழகால விஷமானது பரம்பொருள் விஷ்ணு பெருமான் அவர்களை தாக்கியது. அவர் வெண்மையாக இருந்தார் மற்றும் பரம்பொருள் மகாவிஷ்ணு அவர்கள் நீல நிறமாக மாறினார்கள். மேலும் அனைத்து தேவர்களையும் அசுரர்களையும் தாக்கியது. இதனால் பயந்து கொண்டு அனைவரும் கைலாய மலையை நோக்கி பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை தஞ்சம் அடைந்தால் மட்டுமே நாம் உயிர் பிழைக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு சிவபெருமானை நோக்கி ஓட்டம் பிடித்தனர். சிவபெருமான் அவர்கள் அகில உலகத்தையும் காக்கும் பொருட்டு ஆதலால் என்ன நடந்தது என்று கேட்க ஆழகால விஷம் தோன்றி தங்களை தாக்க வருவதாக கூறியதால் அந்த ஆழகால விஷத்தை நாவல் பழம் போல சுருட்டி கொண்டு என்னிடம் கொடுங்கள் என்று சிவபெருமான் அவர்கள் சுந்தரர் அவர்களிடம் ஆணையிடுகிறார். சுந்தரர் அவர்களும் அந்த ஆழகால விஷத்தை நாவற்பழம் போல சுருட்டி கொண்டு வந்து சிவபெருமான் அவர்களிடம் கொடுத்தார். சிவபெருமான் அவர்கள் இந்த ஆழகால விஷத்தை உண்டார். இதனை கண்ட பரம்பொருள் பராசக்தி தேவி அவர்கள் சிவபெருமானின் வயிற்று பகுதிக்குள் இந்த ஆழகால விஷம் சென்றுவிட்டால் அந்த வயிற்றில் இருக்கும் அனைத்து உலகங்களும் அழிந்துவிடும். ஆதலால் தொண்டைக்குழியிலேயே அந்த பார்வதி தேவி அவர்கள் கை வைத்து அந்த ஆழகால விஷத்தை நிறுத்தினார்கள். இந்த பராசக்தி தேவியின் கைப்பட்டதும் சிவபெருமானின் கழுத்து பகுதியிலேயே அந்த ஆழகால விஷம் நின்றது. இதனால் சிவபெருமான் அவர்கள் மாபெரும் உஷ்ணம் அடைந்தார். நந்திய பெருமானின் மூச்சு காற்று பட்டதும் சிவபெருமான் அவர்கள் உஷ்ணம் குறைந்தது. இதனால்தான் பிரதோஷ காலங்களில் நந்திய பெருமானுக்கு காப்பரிசியும் அருகம்புல் சாத்தியும் வழிபடுகிறார்கள். திருப்பார்கடலை கடைந்தனர். அதனால் அமிர்தம் தோன்றியது. அந்த அமிர்தம் தோன்றியதால் சிவபெருமான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர். இதனை கொண்டாடும் வகையில் சிவபெருமான் அவர்கள் நந்திய பெருமானின் இரு கொம்புகளுக்கிடையே தன் துணைவியுடன் திருநடனம் புரிந்தார். இந்த காலத்தையே பிரதோஷ காலம் என்று மக்கள் அழைக்கிறார்கள். இந்த ஆழகால விஷத்தை உண்ட சிவபெருமான் அவர்களை நீலகண்டர் என்றும் ஆழகண்டர் என்றும் அழைக்கப்படுகிறார். மேலும் இந்த பிரதோஷ காலத்தில் அனைத்து தெய்வங்களும் சிவபெருமானின் ஆலயத்திற்கு வந்து அன்று முழுவதும் சிவபெருமானை தரிசனம் செய்யும். ஆதலால் நீங்கள்
சிவபெருமானை வழிபடுவதால் அனைத்து விதமான தெய்வங்களையும் வழங்கியதற்கு சமமாகும். இந்த பிரதோஷ காலம் பார்க்கப்படுகிறது. பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து நாட்களையும் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வணங்கியதற்கு சமமாகும். இந்த பிரதோஷ காலத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு அன்று முழுவதும் உண்ணாமல் உபவாசம் இருந்து சிவபெருமானின் பிரதோஷ கால பூஜை முடிந்தவுடன் அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு அந்த அன்னதானத்தை உண்டு இந்த பிரதோஷ விரதத்தை நீங்கள் முடித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி வைப்பார் சிவபெருமான் அவர்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.